ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. பஞ்சு மாதிரி ஆப்பம் வேணுமா, அந்த ரெசிபியை பாருங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சரிசி 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு, மெஷர்மெண்ட்டு கப்பில் சொல்கிறேன், அரை கப்பு அரைச்ச மாவு, ஒரு கப்பு தண்ணியும் விட்டு ஒரு பேனில் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கெட்டியாகிற வரைக்குமா. நம்ம கொழக்கட்டைலாம் பண்ணுவோம், மாவை நம்ம கிளறுவோம் இல்லையா, அதே மாதிரி கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் மாவு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கிளறி நல்லா அதை ஆற விட்டுருவோம். அப்புறமா நம்ம வேறு இந்த அரைச்ச மாவு பாக்கி இருக்கு இல்லையா, அதில் அரை கப்பு இந்த துருவின தேங்காய், 1/4 கப்பு குக்குடு ரைஸ் சூடாக இருக்கக்கூடாது, ஆறி இருக்கணும். அதுவும் இதில் போட்டு நம்ம இந்த மாவு இப்போ கிளறி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதில் போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா திரும்பி நல்லா வழவழன்னு எடுத்து வச்சுக்கணும். அது ஒரு பாத்திரத்தில் விட்டு அதை அப்படியே 8 மணி நேரம் நம்ம அப்படியே ஃபெர்மெண்ட் ஆகி அதை அப்படியே நம்ம விட்டுருவோம். 8 மணி நேரம் வச்சு நம்ம ஆப்பம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா நல்லா சூப்பராக ஜம்முன்னு வரும். இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம், அதுவும் வெஜிடபிள் ஸ்டூவும் போட்டுக்கலாம். இதுதான் 8 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி மாவு இருக்கும். நம்ம அந்த ஆப்பம் பண்ணுற குழிவான அந்த பேன் இருக்கு இல்லையா, அது நல்லா சூடாக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ஓட்டையாக ஜம்முன்னு ஒரு ஆப்பமும் பஞ்சு மாதிரி அழகாக நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் வச்சுக்கலாம். நான் வெஜிடபிள் ஸ்டூ தான் அன்றைக்கி பண்ணியிருக்கேன். அந்த வெஜிடபிள் ஸ்டூவோட ரெசிபி நான் நாளைக்கு நான் போடுறேன். இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தெரியாதவளுக்கு இந்த ஆப்பத்தோட ரெசிபி பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.